வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மேக்ஸ் தான். மேக்ஸில் வந்து கண்டினியூஷனாக வந்து நம்ம ஒரு டாப்பிக்காக பார்த்துன்னு வரோம். அதில் போன டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இப்போ வந்து ஏஜஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஏஜஸ் வயதுகள் கணக்கு. அதாவது நம்ம போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம் என்னென்னு, இது வந்து ஒரு சிம்பிளாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டஃப் லெவல் சம்ஸ் பார்ப்போம். ஏன்னா வயதுகள் கணக்குன்றது தனியாக வந்து டாபிக்ஸ் அப்படின்னு கிடையாது. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் என்ன பார்க்குறோமோ ஸோ அதே தான். ஸோ இப்போ பாருங்கள், வயதுகள் கணக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வீடியோ போட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும், ரேஷியோ என்ன ப்ரொபோர்ஷன் தான் சொல்லிட்டு. ஸோ இப்போது அதோட தொடர்ச்சி தான் இது. அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புரியும், அதனால சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். Charan is 6 times as old as his son Shankar. After 4 years, he will be 4 times as old as his son. What are their present ages? சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. இப்போ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, இங்கே பாருங்கள், பேரே வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சரண் கொடுத்துருக்காங்க. நம்ம எது சொல்ல எஸ்ன்னு எழுதுவோம், யார் வந்து சரண் யார் வந்து சங்கர் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ ஃபாதர் சன் அப்படின்னு எதுங்க, இதில் யார் ஃபாதர் யார் சன்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எதுங்க. சரண் என்பவரின் வயது தன் மகன். சரண் என்பவரின் வயதுனா அப்போ அவர் தான் அப்பா, சங்கர் தான் வந்து பையன். அப்படின்னா எது போகிறோம், ஃபாதர் சன்னு. சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கர் வயதை போல் 6 மடங்கு. எத்தனை மடங்கு? 6 மடங்கு. அதாவது இவன் 1னா இவன் 6 ரேஷியோவில் 6:1 அந்த ரேஞ்சில் இருக்குது. 4 வருடங்கள் கழித்துனா அப்புறம் ஆஃப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப்டருக்கு இந்த இடத்துல வந்து கழித்து பின்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வெறும் ஆஃப்டர் அப்படி தான் இருக்கும். இதே வந்து முன்னாடி அகோ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து முன்பு அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி வந்து தமிழ் வார்த்தைகள் இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். முன்ன பின்னன்னு சொல்லிட்டு தமிழில் பார்க்க சொல்ல வந்து முன்ன பின்ன அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்காதீங்க. கூடுதல் கழிதல் அந்த மாதிரி புரிஞ்சுங்க. ஏன்னா இங்கே ஆஃப்டர் அப்படின்னா வந்து இப்போ இருக்கிறதுக்கு நெக்ஸ்ட் இயரு இல்லை 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி. அகோ அப்படின்னா இப்போ இந்த வருஷத்துல வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸோ முன்னாடினோடனே இந்த முன்னாடின்னு செய்யாதீங்க, பேக் அந்த மாதிரி. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில் அவரின் தற்போதைய வயது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, 6:1. 6 மடங்குன்னா 6 மடங்கு எப்படி ஒன்றா இருக்கலாம், அதுதான் நம்ம ரேஷியோ எடுத்துருக்கோம். அப்போது இவன் எக்ஸு இவன் எக்ஸ். ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் சொன்ன விஷயம்தான். இந்த மாதிரி வந்து ஒரு ரேஷியோ இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ஒரு ஃப்ராக்ஷனாக எழுதலாம். 1x இது அந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. 4 வருடங்கள் கழித்து ஆஃப்டர் 4 இயர்ஸ் அப்படின்னா இங்கேருந்து கூட்ட போகிறோம். கூட்டினா தான் இப்போ 2023 2027 போகுது அந்த மாதிரி. இப்போ கூட்டுறோம். கூட்டினா எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 4. 4 இயர்ஸ் கழித்து என்ன மாதிரி மாறுது பாருங்க, மகன் வயதை போல் 4 மடங்கு. அதாவது மகன் வயதை போல் 4 மடங்கு. இவரை மாதிரி 4 மடங்கு. இப்போ மேலே பாருங்கள், தந்தை எழுதிருக்கேன், கீழே பார்த்தீங்கன்னா மகன் எழுதிருக்கேன். இது தெளிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு சம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக புரியுற மாதிரி சொல்கிறேன், அடுத்தடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இப்போ பாருங்கள், ஃபாதர் எழுத சொல்ல மேலே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு, சன் எழுத சொல்ல கீழே ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி தான் கீழே இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டும் எது 4 எது 1 அப்படின்ற மாதிரி கரெக்டாக எழுதிக்கணும். இந்த ஸ்டெப்பை பார்த்தோன்னே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க என்ன வரும் பாருங்கள், 6x + 4x + 16 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த பக்கம் எக்ஸ் பெருசாக இருக்குது பாருங்கள், 6x 4x இங்கே இருக்குது வேதிங்க. இப்போ 6x 4x போச்சுன்னா 2x நிற்கும். இந்த 4 அந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஆகும். என்ன கிடைக்கும், 12 நிற்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 6 அப்படின்னு கிடைக்குதா. அப்போ இந்த இடத்துல வந்து அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேருக்குமே கேட்கறதுனால எனக்கு எக்ஸ் 6 கிடச்சிச்சு. அப்போ 6xனா 36, 1xனா 6. அப்போது தந்தையோட வயசு 36, மகனோட வயசு 6 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த சம்ம வந்து புரியலன்னா திரும்ப வந்து முன்னாடி போயிட்டு திரும்ப பார்த்து ஃபஸ்ட்டு வந்து திரும்ப பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினிங் சொல்ல கொஞ்சம் முக்கியம். ஏன்னா அடுத்தடுத்து போக சொல்ல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். The present age of Reena and Usha are 24 years and 36 respectively. What was the ratio between the ages of Usha and Reena? இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, இது 2019 குரூப் 4 கேட்ட கொஸ்டின். இதுக்கப்புறம் தான் இந்த பேட்டர்னே வர ஆரம்பிச்சுது. குரூப் 4 கேட்ட ஆரம்பிச்சுங்க. இதை பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ரீனா உஷான்னு கொடுத்துட்டு கொஸ்டினில் முடிக்க சொல்ல உஷா ரீனான்னு கொடுத்து குழப்பி வச்சுக்கலாம்.
இந்த சம் ஈஸியாக போட்டாலுமே இதை நோட் பண்ண மாட்டோம். நிறைய பேர் இது வந்து 2013 குரூப் 4ல் தப்பு பண்ண கொஸ்டின் தான். ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே ரீனா உஷா என்ன கொடுத்துருக்காங்க, வயதுகளின் முறையை என்ன கொடுத்துருக்காங்க, 24, 36 எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு, முன்புனா முன்னாடி, 8 ஆண்டுகளுக்கு முன்பு ரீனாவின் உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும். 8 ஆண்டுகளுக்கு முன்புனா 8 கழிக்க வேண்டியதுதான். கழிக்கிறோம், என்ன வரும் அதில் 16, இதில் 8 போச்சுன்னா 28. 4வது இந்த விகிதத்தை 4th டேபிள் அடிக்கணும்னாக்கா என்ன கிடைக்க போகுது நமக்கு, 4, 7. யாராக பாருங்கள் டி ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. அதாவது 4ல் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது 4:7. இது கரெக்டாக அப்படின்னு கேட்டால், ஏன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது ரீனாவும் உஷாவின் வயது தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவன் கேட்குறது உஷா ரீனா வயசு. அப்போ உஷா ரீனான்றப்போ என்ன ரேஷியோ மாறும்னா அப்படியே ரிவர்ஸில் மாறும். அப்போது ஏ தான் ஆன்சர். இந்த மாதிரி சம்ம வந்து ஏஜஸ் கணக்கில் இந்த மாதிரி சம் போட சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. சம்ம நம்ம அவுட்புட் கரெக்டாக கண்டுபிடிச்சாலுமே இந்த மாதிரி ஒரு குளறுபடியெல்லாம் கொடுத்து டிஎன்பிசி நம்மளை குழப்புவாங்க. ஸோ தெளிவாக பார்த்து புரிஞ்சுன்னு போடுங்க. தேர்ட் சம், த சம் ஆஃப் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிப்போம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது ப்ரெசென்ட்டில் இருக்காங்க. ப்ரெசென்ட் தற்போதைய வயதுனா தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60. 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு. பாஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. இது ப்ரெசன்ட் டென்ஸு, இது பாஸ்ட் டென்ஸுக்கு போயிடுறாங்க. அதாவது இது நிகழ்காலம், இது வந்து இறந்த காலம், எதிர்காலம், அந்த மாதிரி போயிடுறாங்க தமிழில். ஓகே, 6 வருடங்களுக்கு பின்பு மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு போகிறாங்க, இறந்த காலத்துக்கு போயிட்டு திரும்பவும் கொஷின் கேட்குறது ஃப்யூச்சரில் வச்சு கேட்குறான். 3 விஷயங்கள் இருக்குது. 3 விஷயத்தை கரெக்டாக கவனித்து போடுங்க. இப்போ ப்ரெசென்ட் இருக்கிறத வச்சு நம்ம போடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க, 2 பேருக்கு கூடுதல் 60. 6 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா நம்ம 6ன்னு இந்த இடத்துல கழிச்சிடக்கூடாது. ஏன்னா தந்தைக்கு 6 வருஷம் கழியும், மகனுக்கு 6 வருஷம் கழியும். ஏன்னா 2 பேர் இருக்காங்க. அப்போ 6, 6 12 வயசு நாங்கள் கழிக்கணும். 12 வயசு கழிச்சா எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 48. இது எங்கே பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவாங்க. இது என்ன ரேஷியோவாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. மகனின் வயதை போல் 5 மடங்கு யாருக்கு, தந்தைக்கு. இப்போ ஃபாதருக்கு வந்து 5 ரேஷியோ, சன்னுக்கு வந்து 1 ரேஷியோ. கரெக்டாக? இப்போ இந்த 2 ரேஷியோவை கூட்டினாக்கா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 48. அப்போ எக்ஸு, இது ஒரு எக்ஸு, 6x தான் வந்து 48. அப்போ எக்ஸு வந்து 8ன்னு கிடைக்குது. இதில் பாருங்கள் 5xனா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, தந்தை வயது இந்த இடத்துல 14 இருக்கும், மகன் வயது 1xனா 8ன்னு இருக்கும். எங்கே நம்ம பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். இப்போது ப்ரெசென்ட் டென்ஸுக்கு வரணும். ப்ரெசென்ட் டென்ஸுக்கு வரணும்னா இங்கேருந்து நம்ம எத்தனை வருஷம் பின்னாடி போயிருக்குன்னா 6 வருஷம் பின்னாடி போயிருக்கும். இப்போது அந்த 6 வருஷம் இதில் கூட்டி இங்கே எடுத்துகிட்டு வரணும். அப்போ இவரோட வயசு என்ன இருக்கும், 46 ஃபாதர் வயசு, சன்னோட வயசு 14 அப்படின்னு இருக்கும். இப்போ எங்கே இருக்கும், இது ப்ரெசென்ட். நான் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க எனில் 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன அப்படின்னு இருக்கு. அப்போது ஃப்யூச்சரில் கேட்குறாங்க. அப்படின்னா இவரோட வயசு 6 வருஷம் கேட்குறாங்களா, தந்தை வயசு 52, மகனின் வயசு 20. யாரோட வயசு கேட்குறாங்க, மகனின் வயசு தான் கேட்குறாங்க. 2 பேருக்கும் கேட்கல, ஒரு ஆள் தான் கேட்குறாங்க. இப்போ மகனின் வயசு 20. நம்ம வந்து இங்கே 6 வருஷத்துலேருந்து இங்கே வந்தோடனே 14ன்னு கிடச்சிருக்கு. 14 வருடங்களும் ஆன்சர் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இது கேர்ஃபுல்லாக செய்யணும். கொஷின் நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஏன்னா தெளிவாக தான் கேட்டிருக்காங்க. 2 பேரும் கூடுதல் 60, 6 வருடங்களுக்கு முன்பு 5:1 ரேஷியோ இருக்குது. அப்போது தற்போதைய வயது வரணும்னா நம்ம நார்மலாக இங்கே வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நேராக என்ன கொடுத்துருக்காங்க, 6 வயது கடந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தெளிவாக பார்த்து செய்யுங்க. ஏன்னா ஆன்சர் ஆப்ஷன் இங்கே 14 அதுவும் வருது, 20 அதுவும் இருக்குது. எது கரெக்டுன்னு சொல்லிட்டு பார்த்து செய்யுங்க. The age of a man 4 times the sum of the ages of his two sons. 10 years hence his age will be double of the time of the ages. One is son, father's present age. ஒருவரின் தற்போதைய வயது அவர்கள் 2 மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 4 மடங்கு. ஒருவரோட தற்போது வயது, தந்தையோட தற்போதைய வயது இருக்காங்க, தற்போதைய வயது என்னென்ன கொடுக்கல அவங்க, கூட்டுத்தொகையை போல் 4 மடங்கு அப்படின்னா தந்தையோட வயது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 2 சன்ஸ் இருக்காங்க, 2 சன்ஸு. அப்போ அவங்களோட வயசு இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இது ஒன்று 4, ஏன்னா இவர் தானே 4 டைம்ஸ் இருக்காரு. இப்போ 2 பேரோட வயசு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். தந்தையோட வயசு வந்து 4x, ஏன்னா அவர் தந்தை தான் 4 மடங்கு இருக்காரு.
10 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா இப்போ என்ன ரேஷியோ எழுதிருக்கோம் நம்ம 4x அப்படின்னு எழுதிருக்கோம். இப்போது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்த மாதிரி தான் 4x x. ஓகேவா? 10 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. 10 வருடங்கள் கழித்துனா அப்போ தந்தைன்றது ஒரு ஆள் அப்படின்றப்போ அவர் கூட நான் 10 வருடம் போகிறேன். ஆஃப்டர் 10 இயர்ஸ் தானே கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில். 10 இயர்ஸ் ஹென்ஸ். ஓகே, அடுத்தது ஹென்ஸ்னா ஆஃப்டர் எல்லாமே ஒன்று தான். அடுத்தது போகிறாங்க. அப்போது இங்கே மகன்றப்போ 2 சன்ஸ். ஏன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க 2 சன்ஸ்னு. ஒரு மகனுக்கு 10 வயசுனா 2 மகனுக்கு நம்ம இங்கே 20ன்னு போடணும். நம்ம இதில் தப்பு பண்ணுற விஷயம் என்னன்னாக்கா ஃபாதருக்கு எப்படி 10 போடுறோமோ அதேமாரி வந்து சன்னுக்கும் 10ன்னு போட்டுருவோம். அது தப்பு வரும். ஏன்னா இரு மகன்றப்போ ஒரு பையனுக்கு 10 இன்னொரு பையனுக்கு 20 அப்படின்னு போடணும். இது எதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுத்தொகை இப்போ 2 மடங்கு. அப்போ தந்தை என்ன இருப்பார்? 2 மடங்காக இருப்பார். பசங்க 1 மடங்கு அப்படி இருப்பாங்க. அப்போது கிராஸ் மல்டிப்ளை 4x + 10 = 2x + 40. இந்த x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2x, 40 ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது. இது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸாக போகிறோம். அப்போது 30. எக்ஸோட மதிப்பு எனக்கு 15. எக்ஸின் மதிப்பு 15. இந்த இடத்துல எக்ஸ் வச்சு பிரதியிடுறோம் அப்படின்னாக்கா இரு மகன்களுக்கு வந்து 15. அப்போது தந்தையோட வயசு 60. இதில் என்ன கேட்குறாங்க? அவரின் தற்போதைய வயது. யாரோட வயதுன்னு கேட்குறாங்க? ஒருவரின்னு சொல்கிறாங்களே, அதுதான் அந்த அவர்ன்றது தந்தை, ஃபாதர். இதை கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஃபாதர் ஏஜ், ஃபாதரோட ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸோட மதிப்பு 15னா 4x 60. எக்ஸாம்பிள் அடுத்த சம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தற்போது அருண் மற்றும் தீபக் ஆகியோரின் வயதுகளின் விகிதம். அருண் தீபக் வயதுகளின் விகிதம் 4:3 கொடுத்துருக்காங்க. 6 வருடங்களுக்கு பிறகு அருணின் வயது 26. தற்போது தீபக்கின் வயது என்ன? இப்போ இது வந்து அருண் தீபக்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:3 கொடுத்துருக்காங்க. விஷயம் என்ன கேட்குறாங்கனாக்கா ஆஃப்டர் 6 இயர்ஸ் இந்த அருணுக்கு இங்கேருந்து +6 கூடுது. 6 இயர்ஸ் கூடுனா என்ன கிடைக்க போகுது? 26 அப்படின்னு கிடைக்க போகுது. அப்போது வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் தீபக் அட் ப்ரெசன்ட்? இதுதான் நோட் பண்ணோம். 6 வருஷம் கழிச்சு கேட்கலாம். அவன் இந்த ப்ரெசன்ட் ஏஜில் இருக்கிறத கேட்குறாங்க. அப்போ என்ன விஷயம் பாருங்க, 6 வருஷத்துக்கு அப்புறம் 26னா 6 வருஷத்துக்கு முன்னாடி அருணோட வயசு என்ன இருந்திருக்கு போகுது? இந்த 6 கூட்டத்தினால தான் 26. அது கழிச்சாக்கா எனக்கு அருணோட வயசு 20ன்னு இருக்க போகுது. ரைட்டா? அப்போ தீபக்கோட வயசு என்ன இருக்க போகுது? இது 4 ரேஷியோனா இது 3 ரேஷியோ எடுக்கணும்னாக்கா 15. 5 பண்ண அடிச்சோன்னாக்கா 4:3 நம்ம ரேஷியோ கிடச்சிச்சா? அப்போது தீபக்கோட வயசு 15. ஈஸியாக எடுத்துக்க வேண்டியதான். ரேஷியோக்கு எடுத்த மாதிரி நம்ம எடுத்து மாற்றி போட்டுக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸி தான். அது பெரிய எக்ஸ்பிளேஷனு ஈக்குவேஷன் தேவையில்லை. செம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன நமக்கு தேவையோ அது மட்டும் கொடுத்தா போதும். இதெல்லாம் டைம் ஈஸியாக வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். 6வது சம் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் இங்கிலீஷில் பார்த்துங்க. A is younger than B. 7 times the difference between their ages is equal to the sum of their ages. Ratio of B's age after 12 years and இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு 12 வருஷம் கழிச்சு கேட்டிருக்கான், இன்னொருத்தனுக்கு ஏவோட ப்ரெசன்ட் ஏஜ் கேட்டிருக்கான். தென் வாட் இஸ் த ஏஜ் ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது கொஞ்சம் நிறைய ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், A மற்றும் B ஆகியோரின் A இளையவர். அப்படின்னா எழுதணும் A சின்னவன், B பெரியவன். இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 7 மடங்கானது. எப்படி எழுதணும்? வயதுகளின் வித்தியாசம் எப்படி எழுதணும் பாருங்க. B மைனஸ் A. ஏன் B மைனஸ் A எழுதுறோம்? A மைனஸ் B எழுதுல சொல்லிட்டாங்க. இதுலேயே B பெரியவன் A சின்னவன் சொல்லிட்டு. அப்போது Bலேருந்து தான் நான் A கழிக்கும். அதாவது தான் B மைனஸ் A. A மைனஸ் Bன்னு போட்டால் A பெரியவன் ஆகிடுவான் அந்த இடத்துல. அப்போது வித்தியாசத்தின் 7 மடங்கானது. இதோட 7 மடங்கு அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். இந்த 7 மடங்கு அவங்களோட வித்தியாசம்ன்றது அவங்களோட கூடுதலுக்கு சமம். அப்போ பாருங்க, உள்ளே போனால் 7B மைனஸ் 7A ஈக்குவல் டு A ப்ளஸ் B. எதை இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துடலாம்? B இந்த பக்கம் எடுத்துன்னு வந்ததா 6B ஈக்குவல் டு மைனஸ் 7A. இது அந்த பக்கம் போச்சுன்னா ஆல்ரெடி ஒரு A இருக்குது. இங்கே 7A ப்ளஸில் வரும், 8A வரும். இந்த இடத்துல யார் தேவை நமக்கு? B.
இஸ்டு ஏ இப்படியே வச்சுப்போம். 8:6 இதை அடிச்சோன்னாக்கா என்ன கிடைக்கும்? 4:3. ஏக்கு 3 பிக்கு 4 எப்படி வேணால் எழுதி வச்சுங்க. பி நான் அவங்க முதல்ல பி பெரியன்றதால நான் பி எடுத்துக்கினேன். பியோடது 3, பியோடது 4, ஏவோடது 3. இது கண்டுபிடிச்சிட்டோம். இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ். சரி, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்தல சும்மா 12 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும் பாருங்கள். இங்கே எழுதுகிறோம் பாருங்கள். 4x டிவைடட் பை 3x. அதாவது மேலே இருக்கிறவன் பி, கீழே இருக்கிறவன் ஏ. அந்த கான்செப்ட் தான் எழுதிருக்கோங்க. 4x இவன் வந்து எக்ஸு, இவனும் எக்ஸ். இந்த எக்ஸை வந்து எழுதுகிறோம். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயது. அப்போ நான் பிக்கு தான் 12 போகணும். ஏயின் தற்போதைய வயது பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ அவனுக்கு நான் எதுவுமே போடணுன்ற அவசியமே இல்லை. ரைட்டா? வயது என்ன இருக்குது? 5:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5:3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு. 12x + 36 = 15x. அப்போது இந்த 12 ப்ளஸில் இருக்க அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் மாறி 3x = 36ன்னு இருக்கும். எக்ஸோட மதிப்பு 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் யாரோட வயசு கேட்குறாங்க? இதில் இருப்பின் ஏயின் தற்போதைய வயது அப்படி கேட்குறாங்க. தற்போதைய வயது என்ன? 3x. எக்ஸோட வேல்யூ 12. 3 12 36. ஏயின் தற்போதைய வயது 36 வருடங்கள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொறுமையாக இன்னொரு வாட்டி ஒன்றா ஸ்டெப் பார்த்துட்டு அப்புறம் நோட்ஸ் எடுத்து ஆரம்பிச்சு. The ratio of ages of son and his father is in 2015 and 2020. 2 வருஷத்துக்கு இடையே 1:4 மற்றும் 3:8 ரெஸ்பெக்டிவ்லி. Find the sum of the ages of son and father in 2010. கொடுத்துக்கிற டேட்டா பாருங்களேன். 2015க்கு ஒரு டேட்டாவும் 2023 ஒரு டேட்டா கொடுத்து கேட்குற கேள்வி வந்து 2010 கேட்குறாங்க. தமிழில் தெளிவாக படிச்சுக்கலாம். 2015 மற்றும் 2023 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயதின் விகிதம் முறையே 2 பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது இது கவனிக்கணும். ஒரு மகன் மற்றும் தந்தை. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற சன்னு, ரெண்டாவது வந்து ஃபாதர். இது வந்து 2015, இது வந்து 2023. அப்போது தெளிவாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 2015. 2015ல் சன்னு ஃபாதர் 1:4. அடுத்து 2023 சன்னு ஃபாதர் 3:8. ஓகேவா? கேட்குறது இதுக்கு முன்னாடி கேட்குறாங்க. 2010 கேட்குறாங்க. தெளிவாக அந்த மாதிரி எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நான் ப்ரெசென்ட்டில் இருக்கேன். இது ஃபியூச்சரு, இது பாஸ்ட். ஒரு கணக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி தான். இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கேன். அப்போ 1x 4x. அப்போ என்ன வரும்? 1x/4x ப்ளஸ் இங்கேருந்து ஃபியூச்சர் தான் போகுது. அப்போ கண்டிப்பாக கூடும். எவ்வளோ கூடுது பாருங்கள். இங்கேருந்து 2020 ஒரு 5, அங்கே ஒரு 3, மொத்தம் ப்ளஸ் 8 வருஷம் கூடுது. இது கூட 8 வருஷம் கூட்டினா எனக்கு இந்த ரேஷியோ கிடைக்கும். அதாவது ஒரு சில சம்பளம் நம்ம எப்படி பார்த்தோம்? 8 வருடங்களுக்கு பிறகு, 8 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு பார்க்க சொல்லுவோம். அதை கேட்காம வேற வித்தியாசமாக கேட்கணுன்றதுக்கு வருஷம் கொடுத்து கேட்குறாங்க. இது கரெக்டாக நீ கவுண்ட் பண்ணி எடுத்து 8ன்றது எழுதுறியா அப்படின்ற பார்க்கறதுக்காக இந்த வருஷம். இப்போ 8 என்னவா மாறுது? 3/8 மாறுது. குறுக்கு பெருக்கல் பண்ணி பாருங்க. 8x இது மேலே போய் பெருகுது. 8x ப்ளஸ் 8 8 64, 3 12x, 3 8 24. ரைட்டா? இப்போ எது எந்த பக்கம் எடுத்துகிட்டு போகலாம்? 12x இந்த பக்கம் இருக்குது. இது அந்த பக்கம் போச்சுனாக்கா 4x இருக்கும். 64 இருக்குது. இது இந்த பக்கம் மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் ஆச்சுன்னா 40. எக்ஸோட மதிப்பு 10ன்னு கிடைக்குது. எங்கே? ப்ரெசென்ட்டில் கிடைக்குது. அப்போது சன்னோட வயசு 10, ஃபாதரோட வயசு 40. ஆனால் இது இல்லை நம்ம பதில். என்ன கேட்குறேன் அடுத்தது? ஃபைண்ட் த சம். இது வேறு ரொம்ப முக்கியம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் சன் அண்ட் ஃபாதர் இன் 2010. 2 பேர் வயதுகளோட 2010 இருக்கிற கூடுதல் கேட்குறாங்க. இப்போ இது 2015 இருக்குது. 2015 மகனோட வயசு 10. அப்போ 2010 மகனோட வயசு என்ன இருக்கும்? 5ன்னு இருக்கும். ஃபாதர் வயசு 40ன்னு இருக்கு. அப்போது 35ன்னு இருக்கும். 2 பேரையும் கூட்ட சொல்கிறாங்க. கூட்டினா 40. தெளிவாக செய்யுங்க. ஏ ஆப்ஷன் இருக்குது 40. தெளிவாக ஒரு ஸ்டெப்பாக வந்து பார்த்து கரெக்டாக எழுதிங்க. இது என்ன கேட்க வராங்கன்றது புரிஞ்சுக்கிட்டு அது 8 எந்த மாதிரி எழுதணுன்றது கரெக்டாக ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்க.
தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் விகிதம் 4:1 மேலும் அவர்களின் இருவரின் வயதுகளின் பெருக்கு தொகை. முன்னாடியெல்லாம் என்ன பார்த்தோம், கூட்டுறது ஒரு 8 வருஷம் முன்னாடி 8 வருஷம் பின்னாடி 10 வருஷம் முன்னாடி அது மாதிரி பார்த்தோம். இங்கே பாருங்க சம்மந்தமே இல்லாமல் 2 பேரோட வயசை பெருக்க சொல்லியிருக்காங்க. பெருக்கு தொகை 196 எனில் 5 வருடங்களுக்கு பின்னர், பின்னர்னா தென் ஆஃப்டர் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் அவர்களின் இருவரின் வயது விகிதம் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா தெளிவாக எழுதிக்க வேண்டியதான். தந்தை மற்றும் மகன் ரேஷியோ ஃபாதர் ஏஜ் அண்ட் சன் ஏஜ் கொடுத்துருக்காங்க. தந்தை மகன் ஃபாதர் சன் எழுதிட்டுமா 4:1 எடுத்துக்கலாம். ரைட்டு. இது ரெண்டு வேறு எதுவும் கொடுக்கல டேட்டா. என்ன கொடுத்துருக்காங்க, பெருக்கல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பெருக்கல்னா எப்படி எழுதுன்னு பாருங்க. 4x × 1x = 196. இப்போது நம்பர் ஃபஸ்ட்டு பெருக்குங்க. 2 நம்பர் பெருக்குன்னா 4. x × x x². இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பெருக்கல் குறிக்கு பதில் இந்த மாதிரி ப்ளஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்க. ஏதோ ஒன்று இருக்குனாக்கா இது எப்படி எழுதணும்னாக்கா 5x மட்டும்தான் எழுதணும். அதாவது 1ஐயும் 4ஐயும் கூட்டுறோம் 5. இந்த எக்ஸ் எத்தனை எக்ஸ் இருந்தாலுமே சரி கூட்ட சொல்லும் ஒரு எக்ஸ் தான் வரும். இப்போ பெருக்கல்ல பாருங்க 4x × 1x இருக்கு. 1ஐயும் 4ஐயும் பெருக்கிறோம் 4. x × x x². இதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ் இருந்துச்சுன்னா x³ எத்தனை எக்ஸ் இருக்குதோ அத்தனை பவர் மேலே வந்துடும். இப்போ பெருக்கலும் கூட்டலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. வேணும்னா அது தெளிவாக எழுதி வச்சுங்க. அப்போது 4x² = 196. அப்போ 4 எப்போ லட்சம் அது எத்தனை முறை போவோம், 4 9. அப்போ x² வந்து 49னா எக்ஸு எதனோட ஸ்கொயர் 49, 7ஓட ஸ்கொயர் 49. இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு கிடச்சிச்சு 7 அப்படின்றது கிடச்சிச்சு. அப்போ தந்தையோட வயசு 28, மகனோட வயசு 7. இதோட சம் முடிஞ்சதான்னு கேட்டால் இல்லை, எங்கே தொடருது இன்னும். தென் ரேஷியோ ஆஃப் தர் ஏஜஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஆஃப்டர்னா கூட்டிக்கணும், அது தெரியும் நமக்கு. இங்கே ஒரு 5 கூட்டிங்க, இங்கே ஒரு 5 கூட்டிங்க, இங்கே ஒரு 5 கூட்டிங்க. இவங்க என்ன வரும் 12, 33. நம்பர் புதுசாக எதுன்னு பார்க்காதீங்க, இதெல்லாம் 3 போட்டு அடி போடும். அடிச்சோன்னாக்கா என்ன கிடைக்குது 11:4. என்ன இருக்கா பாருங்கள், சி ஆப்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள் 11:4. அப்போ தெளிவாக பாருங்கள். இந்த ரேஷியோ இதோட ரேஷியோ எடுத்து போட்டு போகிறீங்க. இது ஆன்சர் ஆப்ஷன் இருக்காது. பட் இந்த இடத்துல கூட்ட சொல்கிறாங்க கரெக்டாக. ஆஃப்டர்ன்றது கூட்டி அதை எடுத்து அதுக்கு ஒன்று விகிதம் எடுத்து போடுங்க. இதை பார்த்துட்டு இது எந்த வாய்ப்பு அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு பார்க்காம அப்படியே ஏன்னா இதுன்னு சொல்லிட்டு போட்டு போகிறீங்க. ரைட். 9வது சம். அருண் இஸ் நவ் ஆஃப் ஓல்ட் as his father. ஆஃப் ஓல்டு அப்படின்னாக்கா தந்தையோட அருணோட வயசு வந்து தந்தை வயதில் பாதி அப்படின்னு அர்த்தம். 12 years ago. இது ரொம்ப முக்கியம். அகோனாக்கா முன்னாடி. The father age was 3 times as old as அருண். என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சன்னு ஃபாதர்னே எடுத்துக்கலாம். அருண் ஃபாதர்னு தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ ஃபாதரு சன்னு. அருண் ஏஜ் இஸ் நவ் half as old as his father. 1 வயசு இருந்தால் 2 வயசு. என்ன சார் டபுளாக எடுக்கிறீங்கன்னாக்கா எல்லாம் ஒன்று தான். தந்தை வயதில் அவன் பாதி இருக்கணும், அவ்வளோதானே. அது 2:1. ஏன் சார் இந்த இடத்துல வந்து 6:12 எடுக்கக்கூடாதா? எடுக்கலாம். எடுத்தாலும் என்ன பண்ண போகிறீங்க, 6 போல் அடித்தாலுமே 2:1 தான் வரப்போகுது. அப்போ டேரெக்டாகவே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ரேஷியோ தான் நம்ம எடுக்கணும். வேறு எந்த நம்பரும் எடுக்கக்கூடாது. இருபதில் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இதுதான் 2:1. அப்போது தந்தை வயதில் மகன் வயது பாதி. கரெக்டாக இருக்கா? நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்க 12 years ago. அப்போ இவன் எக்ஸ் எடுத்துக்கோ, இவனையும் எக்ஸ் எடுத்துக்கோ. 2x 1x. 12 years agoனா கண்டிப்பாக மைனஸ் தான். 3 times as old as அருண். இப்போ தந்தை வந்து 3 மடங்குறாரு, மகன் 1 மடங்கு. கிராஸ் மல்டிப்ளை 2x - 12. ஒரு வாட்டி பெருக்குன்னா அது 2 வந்து. 3 வாட்டி பெருக்குன்னா 3x - 36 கிடைக்குது. அதை பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ் பெருசாகுது. இந்த 2x அந்த பக்கம் போச்சுனாக்கா எக்ஸ்ன்னு நிற்கும். ரைட்டா? இங்கே ஆல்ரெடி -12 இருக்குது. இங்கே 36 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +36 ஆகும். அப்போது 36 - 12 எனக்கு என்ன கிடைக்கும் 24. எக்ஸோட மதிப்பு எனக்கு என்ன கிடைக்குது 24 அப்படின்னு கிடைக்குது. இதெல்லாம் கேட்குறாங்க. நவ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் இஸ் ஃபாதர் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் இஸ் ஃபாதர்ஸ் ஏஜ். தற்போது தந்தையின் வயது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபாதரோட வயசு இங்கே எக்ஸ் 24, ஃபாதரோட வயசு 48, மகனோட வயசு அருணோட வயசு 24ன்னு இருக்கும். ஆன்சர் ஆப்ஷனில் பாருங்கள், ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தெளிவாக பார்த்து போடுங்க. 48.
சம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் த ஏஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருவரின் வயதின் அவரோட தந்தை வயது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 பாகம், தந்தை வயதில் 1/4 பாகம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 மடங்கு 4 மடங்குன்னு சொல்கிறோம்ல, அதே தான். மடங்குன்னு சொல்கிறதும் அந்த 1/4 பாகம் பாதி அப்படின்னு சொல்கிறதும் எல்லாம் ஒன்று தான். இப்போ தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சர்மா ஏஜ் இஸ் குவார்ட்டர் as old as his father. இங்கேயும் ஃபாதர் சன்னு தான். இந்த பேர்லாம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறது. ஃபாதரு சன்னு. சர்மாவின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் 1/4 பாகம். தந்தை வயதில் 1/4 பாகம் அப்படின்னா இவனுக்கு 4 வயசு, இவனுக்கு 1 வயசு. அது எப்படி சார் 4 1 அப்படின்னு எடுக்கிறேன்னா சிம்பிள் தான். இப்போ ஃபாதர் சன்னு இருக்கு. அவன் என்ன சொல்கிறாங்க, தந்தை வயதில் மகன் வயது பாதி அப்படின்றாங்க. இந்த மாதிரி வந்து ரேஷியோ எழுதுனாக்கா கஷ்டமாக இருக்கும். இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டர் இருக்கோ அது எதுவுமே பெருக்கிங்க 2:1. இதே விஷயத்த 1/4 பாகம்னா தெரியும் 1/4ன்னு எழுதுவோம். அப்போது கீழே இருக்கிற டினாமினேட்டர் இந்த பக்கம் வச்சுன்னா 4:1. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இங்கே டேரெக்டாக நம்பர் ஆகுது, இங்கே ஃப்ராக்ஷன் எதாவது கீழே இருக்கிற நம்பர் இருந்தால் அதில் பெருகிட்டாக்கா முடிஞ்சிக்காது, அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக வந்து எப்படி எழுதுறோம் பாருங்கள். இவர் 4னா அதில் 1/4 பாகம் எவ்வளோ 1. இது இருக்கிறதுல இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். வேறு எப்படியும் எடுக்க முடியாது, இல்லைன்னா டெசிமலில் வந்துடும். அப்போ நமக்கு ஈஸியாக புரியுது. தந்தையோட வயசு 4, மகனோட வயசு 1ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, 6 years ago. இதான் விஷயம். 6 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாடி போயிட்டாங்க. 4x அப்படியே எழுதிங்க. 1x முன்புனா மைனஸ், கண்டிப்பாக மைனஸ் 6. என்ன கொடுத்துருக்காங்க, 6 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது சர்மாவின் வயதை போல் 7 மடங்கு. மேலே எழுதிக்கிட்டு யாரு, தந்தை. 7 மடங்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. 7/1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 4x - 6 = 7x - 42. ரைட்டா? அப்போ பாருங்க, இந்த 4x இருக்குது, இங்கே 7x இருக்குது. இந்த 7x அப்படியே வச்சுட்டு இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா இது மைனஸாக மாறும். அப்போ எனக்கு 3xன்னு கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி வந்து -6 இருக்குது. இது இந்த பக்கம் வச்சுன்னா 42 - 6 36ன்னு கிடைக்கும். ரைட்டா? அப்போ எக்ஸோட மதிப்பு எனக்கு 3ஆவது பாட்டில் அடிச்சிங்கனாக்கா 12. எக்ஸோட மதிப்பு 12ன்னு கிடைக்குது. அப்போது என்ன கேட்குறாங்க, ஃபைன் தேர் பர்சன்டேஜஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எக்ஸுக்கு வந்து 12 அப்படின்னா ஃபாதரோட வயசு 48, மகளோட வயசு 12. அவர்களின் தற்போதைய வயதை காண்க. இங்கே மேலே வந்து சர்மா அண்ட் ஃபாதர்னு கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு சர்மா பையன், ஃபாதர் வந்து 48. 2 ஒன்று தான். அதாவது கீழே கேட்குறது மேலே கொடுத்தது அப்படியே கேட்டிருக்காங்க. கீழே வந்து தந்தை மற்றும் மகன் மற்றும் தந்தையின் வயது அப்படின்னு கேட்டிருக்கணும். இந்த மாதிரி கேட்க சொல்லுவோம். இப்போ மேலே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ரைட். இன்று அபியின் வயது ரீட்டாவின் வயதை போல் 2 மடங்கு. 7 வருடங்களுக்கு பின்னர் ஆஃப்டர் அவர்களின் வயதின் வித்தியாசம் 5. இங்கே பாருங்க, வித்தியாசம் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக. ரீட்டாவின் இன்றைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது பாருங்க, இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல கரெக்டாக 7 ஆண்டுக்கு முன்னே இந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஒரு ரேஷியோ இருக்குது. ஆனால் இங்கே பாருங்க, 7 ஆஃப்டர் 7 years their age difference is 5. இது எப்படி போடணும்னு பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அபி இஸ் twice as old as ரீட்டா. அபின்னு ஒரு பொண்ணு, ரீட்டான்னு ஒரு பொண்ணு. என்ன கொடுத்துருக்காங்க, இன்று அபி வயது ரீட்டாவின் வயது போல் 2 மடங்கு. இது 1 வயசு இருந்துச்சுன்னா 2 வயசு தான் கொடுத்துருக்காங்க. 7 வருடங்களுக்கு பின்னர். பின்னர்னா 2x + 7 1x + 7. இந்த 1x போடணுன்ற அவசியம் இல்லை, எக்ஸு கூட போடலாம். இந்த 1 வச்சு ஒரு சிலருக்கு புரியாதுன்றதுனால தான் அந்த 1 போகிறேன். நல்லா மேக்ஸ் போட தெரிஞ்சவங்க எக்ஸ்னு வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க, அவர்களின் வயது வித்தியாசம். வித்தியாசம்னா நான் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கேட்குறேன். இத்தனை வித்தியாசம், அது என்ன கிடைக்குது எனக்கு, 5 அப்படின்னு கிடைக்குது. ரைட்டா? அப்படியே எழுதிடலாமா? +7. இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா -x, அது உள்ளே போச்சுன்னா -7 = +7 -7. 2xல ஒரு x போச்சுன்னா x. அப்போ 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 5. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக சால்வ் பண்ணாலே போதும். நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்து விகிதமாக பார்த்துட்டு
அது வித்தியாசன்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அது வந்து ஃப்ராக்ஷனாக எப்பவும் போகிற சம் மாதிரி ஃப்ராக்ஷன் எடுத்து போட்டக்கூடாது. அப்போ கேள்வியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட முறைகளை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கணும். பெரிய லெவலில் மாற்றலனாலுமே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். A boy is now twice as old as his sister. பாய்ன்னு கொடுத்துட்டு சிஸ்டர்னு கொடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், பாய் கேர்ள்னு எடுத்துக்கலாம். 4 years ago he was thrice as old as her. அதில் புள்ளி கம்மா அதெல்லாம் வரணும். What are their ages now? ஒரு பையனின் தற்போதைய வயது அவனின் தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. அப்போது இவன் சின்னவளாக இருக்கா, இவன் பெரியவனாக இருக்கான், 2 மடங்கு, 2x 1x. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா அகோ, முன்பு, அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கணும். முன்பு அவனது வயது தங்கையின் வயதை போல் 3 மடங்கு. இப்போ ஸ்டேட்மெண்ட் எழுத வேண்டியதான். அப்படி அகோனா மைனஸ், கண்டிப்பாக மைனஸ், ஆஃப்டர்னா ப்ளஸ். இப்போ என்ன வரும், என்ன கொடுத்துருக்காங்க, த்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு, 4. ரைஸ் 3 மடங்கு. வாட் ஆர் தர் ஏஜஸ், 2 பேரோட வயசும் கொடுத்துருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, ஆஸ் யூஷுவல் பண்ணுற சம் தான். த்ரீ எக்ஸ் இருக்குது, இங்கே 2x இருக்குது. இதை தான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம். அங்கே அந்த பக்கம் எடுத்து போச்சுன்னா எக்ஸ்னு வரும். ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்குது -4 இருக்குது, இந்த பக்கம் +12 இருக்குது, சாரி -12 இருக்குது. இது அந்த பக்கம் வந்ததுனாக்கா எழுதி கட்டுற பாருங்க. இப்போ நம்பர்லாம் ஒரு பக்கத்தில் வந்துடலாம். 12 இங்கே -12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +12 -4 3x -2x. இது அப்படியே நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக புரிஞ்சுனாலே ஈஸியாக போடலாம். இது ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண தேவை தான் டேரெக்டாக போடுறோம். ஏன்னா எக்ஸாம்லேயே இந்த ப்ராக்டிஸ் வரும் நமக்கு. அப்போது 3x 2x போச்சுன்னா எக்ஸு, இங்கே -4 இருக்குது, இந்த 12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +12 ஆகும். இங்கே வந்துருக்கு பாருங்கள், இது இந்த பக்கம் வந்தோடனே ப்ளஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன கிடைக்குது, எனக்கு 8ன்னு கிடைக்குது. 2:1 இது 16 8. புரிஞ்சுதான்? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 வருடங்களுக்கு முன்பு 5 நபர் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 17 வருடங்கள். ஒரு குழந்தை பிறந்த பின்பு குடும்பத்தின் சராசரி வயது அதே தான் எனில் அக்குழந்தையின் தற்போதைய வயது. கேள்வி வந்து ஒரு நல்ல ஒரு வாட்டி 2 வாட்டி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு அது எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு பாருங்கள். மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் 25ல் ஒரு 2-3 சம் இந்த மாதிரி இருக்கும். அந்த 20 சம்மை நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு இது வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கடைசியாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்லேயே இது வந்து ஃபஸ்ட்டு சம்மோ செகண்ட் சம்மோ மாட்டிச்சுன்னா இதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அடுத்த சம்மோ வந்து தப்பாக போகிறதுக்கு இந்த மாதிரி சம்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டேஜில் வச்சுங்க. இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 3 years ago 3 வருடங்களுக்கு முன்பு 5 நபர் கொண்ட குடும்பங்களுக்கு அவங்களோட சராசரி வயசு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எப்போ 3 years முன்னாடி, ப்ரெசண்ட்லேருந்து முன்னாடி வராங்க 3 வருஷம். இப்போ பாருங்கள் 85. மொத்தம் அவங்க குடும்பத்தோட எல்லாரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 85 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆஃப்டர் ஏ பேபி பார்ன், ஒரு குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்தோடனே சராசரி ஒன்றும் பெருசாக நம்ம மாற போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நபர் தான் அவங்க மாறும். அப்போது 6ன்னு வரும், குடும்பத்தோட சராசரி 17. ஏன் சார் அப்படியே 17 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வயசு என்ன இருக்க போகுது, பிறந்தோடனே வயசு எதுவும் இருக்க போகுது. அப்போது அந்த இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறகு சொல்லும் 6 × 17. அப்போ 2 பேருக்கு என்ன கிடைக்குது, எனக்கு 42 2 102. எப்போ நடக்குது இது, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. இப்போ கரண்ட்டுக்கு வாங்க. கரண்ட்டில் வந்தீங்கன்னாக்கா 3 வருஷத்துக்கு வருதுனாக்கா 5 பேருக்கு 3 15. அப்போ எவ்வளோ கிடைக்குது, எனக்கு 100 கிடைக்குது. ஆல்ரெடி என்கிட்ட எவ்வளோ இருக்குது, 102 இருக்குது. அப்போ அதில் 100 போச்சுன்னா இந்த குழந்தையோட வயசு எக்ஸ்ட்ரா ஆகிறது 2. அப்போ அந்த குழந்தையோட வயது 2 வருடங்கள். புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. 5 நபர் கொண்ட ஒரு குடும்பத்தோட சராசரி வயசு வந்து 17. அப்போ 5 × 17 85. குடும்பத்தோட டோட்டல் வயசு 85 அப்படின்னு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த சராசரி மாறலையாம். ஏன் மாறலனாக்கா அந்த குழந்தைக்கு வந்து வயசு பெருசாக ஆகிருக்கு போகிறதுல 0 தான் இருக்க போகுது. அதனால் அப்படியே தான் இருக்குது. அப்போ 6 பேர் இருக்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி 5. அப்போது ஒரு குழந்தை ஒன்று பிறகுதுன்னா 6 × 17
அப்போது சராசரி வந்து 6 × 17னா 102. மொத்த வயதுகளின் கூடுதல் எவ்வளோ வருதுனாக்கா அவங்க மொத்தம் 6 பேரோடது 102 அப்படின்னு மாறுது. எப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் மாறுது. ஆனால் இங்கே நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அந்த 5 பேர் மட்டுமே வச்சுக்கலாம். நான் கேட்குறது கீழே வந்து அந்த குழந்தையோட வயசு மட்டும் தான் கேட்குறாங்க. இப்போ நான் அந்த 5 பேருக்கு மட்டும் நம்ம எடுக்கிறோம்னாக்கா 85 வந்து ஆல்ரெடி இருக்குது. 6ஆவதா குழந்தைய நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி இங்கே குழந்தையோட சேர்த்து தான் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அப்போது எனக்கு 5 பேருக்கு 3 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 15. ரெண்டுத்தையும் கூட்டினா கரண்ட்டில் மொத்த பேர் சேர்ந்து 100ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ராவாக அந்த குழந்தையோட வயசு 2. எப்படி சார்னா 6 × 17 102 கிடைக்குது. இங்கே வந்து டோட்டலாக எனக்கு வயசு 5 பேரோடது 100. அப்போ கழிச்சுட்டா எனக்கு 6ஆவதாக இருக்கிற குழந்தை 2 வயசு. ரைட். 14 sum. 10 years ago, the ages of X and Y were in the ratio 3:1. X, Y, 3:1. The ratio of their present age is 2:1. Then present ages. இது எப்போவா? 10 years ago. இப்போ நம்ம ப்ரெசென்ட் தான் நம்ம எடுக்கணும். ப்ரெசென்ட் ஏஜ் என்ன இருக்குது? X, Y இது 2:1. அப்போ நமக்கு இதுதான் தேவை. ப்ரெசென்ட்லேருந்து தான் நம்ம வந்து லாஸ்ட்டுக்கு போக முடியும். அப்போ நான் எதை எடுக்கிறேன் பாருங்கள், ப்ரெசென்ட் தான் எடுக்க போகிறேன். ப்ரெசென்ட் எடுக்கிறேன்னாக்கா 2x 1x. இப்போ என்ன அது? ப்ரெசென்ட்லேருந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னர் என்ன வயசு இருக்குது? 3:1 இருக்குது. 3/1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே இடம் இல்லை, நான் எழுதுறேன். x = எனக்கு 20 கிடைக்குது. அதாவது 3x 2x 1x இந்த பக்கம், இந்த 2x இந்த பக்கம் போச்சுன்னா 3ல் 2 போச்சுன்னா 1x தான். இந்த இடத்துல வந்து 10 -10 -30 இருக்குது. இந்த 30 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +30 ஆகும். 30ல் 10 போச்சுன்னா 20. அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? எக்ஸோட மதிப்பு 20 அப்படின்னு கிடைக்குது. அப்போது எக்ஸோட மதிப்பு 20னாக்கா இந்த இடத்துல 40, உங்களுக்கு 20. இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்காதீங்க. பேர் வேணா ஏ கூட வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனா இவங்க 2 பேர் எக்ஸ் ஒய்ன்றதுக்கு பதிலாக ஏ பி அப்படி மாற்றிங்க. ஏன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லி நம்ம எப்போவுமே எக்ஸ் வச்சு தான் போடுவோம். அதனால் கன்ஃபியூஸ் வராமல் இருக்கிறதுக்கு வேணுமே கேட்குறதே வந்து கன்ஃபியூஸ் ஆகி இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் எக்ஸான்னு நீ கிணறுன்றதுக்காக அப்படி கொடுக்குறது. நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 15வது சம்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாயின் வயதானது மகளின் வயதை காட்டிலும் 20 அதிகம். நல்லா கவனிக்கணும், இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது பாருங்கள். மதர் இஸ் 20 years older than her daughter அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது 2 மடங்கு 1/4 மடங்கு பாதி, இவங்க இதில் 1/4 பாகம் 4 மடங்கு அந்த மாதிரி தான் எவ்வளோ நேரம் நம்ம பார்த்துருந்தோம். 6 மடங்கு அப்படி பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே பாருங்கள் 20 அதிகம்னு கொடுத்து வச்சுக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல். இப்போ பாருங்கள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? மதரு டாட்டர். விஷயம் என்னன்னாக்கா இந்த பொண்ணை விட இவங்க 20 அதிகம். நான் என்ன பண்ணுறேன்? இந்த பொண்ணை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மதர் என்ன எடுத்துக்கலாம்? x + 20. நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல 20x எடுத்துகிட்டு போகிறீங்க, செம்மையாக மாறிடும். அதாவது மடங்குக்கும் அவங்களோட 20 வயசு அதிகத்துக்கும் நல்ல வித்தியாசம் புரிஞ்சுங்க. இப்போ இங்கே எழுதுறேன் பாருங்கள். இப்போ மதரு சரிங்க, டாட்டரு மதர்னு தான். இப்போ டாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசு இருக்குது அப்படின்னா அவங்கள விட இவங்க 20 மடங்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வயசு 100ன்னு இருக்கும். ஆனால் 20 அதிகம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு 5ன்னு இருக்குன்னா அவங்க வயசு 25. இப்போ எப்படி எழுதணும்? இதோட பொருள் என்னன்னாக்கா 20x 20 + x. சப்போஸ் இது எக்ஸ்னாக்கா ரெண்டுத்துக்கும் பொருள் வேறு வேறு மாறிடும். அப்போது தப்பாக எடுத்துடாதீங்க. இங்கே எடுக்க சொல்லும் மகளின் வயசு எக்ஸ்னா தாயோட வயசு எக்ஸ், அவங்களோட 20 வயசு கூடுதலாக இருக்க போகுது. 20 வயசு தான் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், x + 20. அப்போ 4 வருடங்களுக்கு முன்பு she was 5 times. அப்போ முன்புன்னு கேட்டாங்க. மேலே இவங்க ஏறிக்கலாமா? +20/x. எத்தனை வருஷம்? 4 years பிஃபோர் கொடுத்துருக்காங்க. மைனஸு இங்கே மைனஸு எத்தனை முறையா? 5 1 அவ்வளோதான். இப்போ என்ன இருக்கு? எக்ஸு ப்ளஸ் ஒரு வாட்டி போச்சுன்னா 16. ஏன்னா 20 - 4 16 = 5x - 20. அப்போது இந்த எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா 4x. ஆல்ரெடி இங்கே 16 இருக்குது, இங்கே -20 இருக்குது. இந்த -20 வந்துச்சுன்னா +20 36 இருக்கும். அப்போ 4x = 36. எக்ஸோட மதிப்பு 9.
இங்கே என்ன கொடுத்துருங்க, எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது பொண்ணோட வயசு 9, தாயோட வயசு 29. இல்லைன்னா யாரோட வயசு கேட்குறாங்க, ஹவு ஓல்ட் இஸ் த டாட்டர், டேரெக்டாகவே எக்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போது 9 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட கிளாஸ் அவ்வளோதான். கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் லெவல் சம்ஸாக தான் இருந்திருக்கும். அது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போது எதனா குறைகள் இருந்துச்சுன்னா இதெல்லாம் புரியலைன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் போட சொல்லி நான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.